இதற்கு முன்னாடி இருந்த பதவியில் இருந்த எம்எல்ஏ, அமைச்சர்கள் இவங்க செய்த ஊழல் பட்டியல்கள் அது எல்லாமே வந்து அவங்க சைடில் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது திமுக, அதிமுக, இந்நாள் முன்னாள் எல்லாரையும் வந்து சார்ந்து இருக்கும். அந்த பட்டியல் தயார் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. என் கட்சிக்காரன் தப்பே செஞ்சிருந்தாலும் அவனை பாதுகாக்கணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த தவறுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்குறேன். இதே நபர் இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், உதயநிதி அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவங்க பல இன்னல்களை தாண்டி தான் வராங்க. நான் எல்லா காவல்துறையினரையும் சொல்ல, சில காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, இந்த அதிகார ஒரு உனக்கு எதுக்கு இந்த வேலை, கேஸை வாபஸ் வாங்கிட்டு போனால் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயை வந்து மிரட்டுறாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதற்கு நீதி இந்த ஊரில் எனக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு விரக்தியில் வந்து ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இதில் வந்து திமுக காரணம். டிஎன் மீடியா நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து நரேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜைக்கு எல்லாரையுமே அழைப்பு தெரிவிச்சிருந்தாங்க பிரேமலதா. விஜய் அவர்களுக்கும் குறிப்பாக வந்து அழைப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரவே இல்லை. புஷி ஆனந்தா எதுக்காக சார் இப்போ அனுப்பி வைக்கிறாங்க? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு ஆண்டு நினைவஞ்சலி. ஸோ அதை ஒரு குரு பூஜை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் முதல் வருஷம். ஸோ எல்லோருக்குமே வந்து போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா உணவு. உணவு தான் வந்து நம்ம எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே வந்து நம்மளால் முடியாதுன்ற அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட உணவு வந்து தான் என்ன சாப்பிட்றனோ அதையே எல்லாருக்கும் சமமாக கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாரையும் மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் சினிமா துறையில் இருந்த போதாக இருக்கட்டும், அரசியலில் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், ஒரு மனிதராக அவர் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு ஏற்ற மனப்பான்மை இல்லாத ஒரு தலைவர் தான் விஜயகாந்த் அவர்கள். தன்னுடைய சினிமா வாழ்க்கை அப்புறமா வந்து சினிமா வாழ்க்கையிலேயே விஜய் அவர்களை தம்பியாக வந்து அங்கேயே நிறைய இடங்களில் அறிவிச்சிருக்காரு, நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து சுதீஷ் அவர்களும் அவருடைய கேப்டன் அவருடைய மகனும் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. அறிவாலயத்துக்கு போயிட்டு நேரடியாக அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ இந்த பக்கம் விஜய் அவர்களையும் சந்தித்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. மேபி அந்த சந்திப்பிலே வந்து சொல்லியிருக்கலாம், என்னால் இந்த சுச்சுவேஷனில் அந்த நைலில் வந்து வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த க்ரௌடு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து அப்படி அவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தா பிரேமலதா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்களே, விஜய் அவர்களை அழைப்பு தெரிவித்தோம் அன்றைக்கே வரலன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அதை சொல்ல மாட்டாங்க. வழக்கமாக வந்து அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பத்திரிக்கை வாங்கிட்டு உடனே வந்து மூஞ்சிக்கு நேரம் நம்ம வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை இந்த சூழ்நிலையை நம்ம சொல்லி தான் ஆகணும் சொல்லுவோம் அப்படின்னா, இல்லைப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவோமா, அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், நானும் அதை தான் சொல்கிறேன், சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்றைய சூழ்நிலையை பார்த்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பேரணிக்கு அனுமதி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே வந்து அங்கே இப்போது க்ரௌடு வந்து மோசமான ஒரு க்ரௌடாக தான் இருக்குது. அந்த இடத்துல டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேரணிக்கு அனுமதி கேட்டு அது மறுக்கப்பட்டு, ஆனாலும் தடையை மீறி நாங்கள் பேரணி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் நடத்துகிறோம் உறுதி கொடுத்து அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவரும் வந்தால், ஏன்னா அவர் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து அவருடைய மரண நாள் அன்றைக்கே நம்ம பார்த்தோம். அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு அவருடைய வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்துறதுக்கு வந்தப்போவே நிறைய க்ரௌடு, இதில் கார் வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல. இன்னும் அவர் வந்தபோது சில முகம் சுழிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. அது நடக்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளரை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கட்சியினுடைய அடுத்த கட்ட ஒரு முக்கிய தலைவராக இருக்கார். அவர் வந்திருக்காருன்னும் போது, இப்போ திமுக சைடில் எடுத்திங்கனாலும் யாரும் பெருசாக வரல, சேகர்பாபு அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க முடியும். சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, பாலியல் வன்கொடுமைன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒரு ட்விட்டோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல சார், அதற்கு என்ன ரீசனாக இருக்கும் சார்? இல்லை, இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே உணர்ச்சி பூர்வமாக வந்து ஒரு முறையும் ஒரு ஹேஷ்டேக் பின்னாடி பேரை போட்டு இதையே வந்து நம்ம ஒரு முறையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து தீர்வு வந்து யாரும் வந்து எட்டுற மாதிரி தெரியல. இங்கே உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை செய்யக்கூடியவர்களுடைய பின்புலம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ட்விட்டு போட்டதுனால இன்றைக்கி வந்து அவருடைய எதிர்ப்பு மனநிலையை தெரிவிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இதில் சாலையில் இறங்கி போராடுறதோ இல்லை சவுக்கெடுத்து அடிச்சுக்கிறதோ இதில் வந்து எந்த ஒரு தீர்வும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு அரசியல் ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம போராடலாம். 2 நாட்களில் கைது பண்ணியாச்சு. கைது பண்ணவர்களுக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றமும் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கான இழப்பீடு, அந்த பெண்ணுக்கான படிப்பு விஷயங்கள், இது எல்லாத்திலையுமே வந்து அரசு எந்த அளவுக்கு உதவணுன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த நபருக்கான விசாரணையும் வந்து தொடர்ந்து துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு. மீடியாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் சார்பாக. ஸோ இந்த இஷ்யூவை பெருசாக வந்து கொண்டு வந்து
லைம்லைட்டில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அது நீதி கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னும்போது இதற்கு தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல. இன்னொன்று, அவர் சாலையில் வந்து இதை பண்ணாலும் அது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அண்ட் தென் இந்த ஒரு ட்விட்டோட இது நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இந்த பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஊழல் பட்டியல் ரெடி பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, இதெல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க டேட்டாஸ்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதற்கான தீர்வை நோக்கி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் விளைவில் வந்து வரும். அவங்களுடைய திட்டங்கள் வந்து அறிவிக்கும் போது அதில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், நீங்கள் பேசும்போது ஊழல் பட்டியல்னு சொன்னீங்கல்ல சார், தமிழக வெற்றி கழகம் ஊழல் பட்டியல் ரெடி பண்ணுறாங்களா? ஆமாம். இப்போ வந்து அவங்க சைடில் வந்து இதற்கு முன்னாடி இருந்த பதவியில் இருந்த எம்எல்ஏ, அமைச்சர்கள் இவங்க செய்த ஊழல் பட்டியல்கள் அது எல்லாமே வந்து அவங்க சைடில் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது திமுக, அதிமுக, இந்நாள் முன்னாள் எல்லாரையும் வந்து சார்ந்து இருக்கும். அவங்க அந்த பட்டியல் தயார் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் இதெல்லாமே தேர்தல் சமயங்களில் இவங்களுடைய தோல் உரிக்கிறதுக்கு பயன்படுன்றது தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே சார், ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்து ஊழல் பட்டியலில் ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. பிஜேபி சைட்லேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் எடுக்கிறாருல்ல? இல்லை, அவர் அண்ணாமலை வெளியிட்டது வந்து ஊழல் பட்டியல், அவங்களுடைய சொத்து பட்டியல். ஸோ இந்த தலைவர்கள்லாம் எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்கன்றத பட்டியல் கொடுத்தாரு. அது நம்ம எலெக்ஷன் கமிஷனில் அவங்களோட அஃபிடேவிட் எடுத்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து மறைச்சி யாரும் வந்து இதுவும் பண்ணல. அதில் ஸோ அவர் வெளியிட்டார் பட்டியல், டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 வெளியிட்டார். அதனால் என்ன ஒரு பாதிப்பு வந்தது? ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அதை வெளியிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சட்ட ரீதியாக அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை பாயணும். அட்லீஸ்ட் ஒரு ரைடாக வந்திருக்கணும். எதுவும் நடக்கலை. ஸோ அது வந்து ஒரு பொய் ஊழல் பட்டியல் தான். அது ஒரு சொத்து பட்டியல் தான், ஊழல் பட்டியல் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். சார், இந்த பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது இல்லை சார், யார் மேலே வந்து இது பெரிய குற்றம் சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து சில பேர் சொல்கிறாங்க, காவல்துறை சைட்லேருந்து சில பேர் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பிரதர், இதில் நம்ம அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும். உளவியல் ரீதியாகவே இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து 12 வயசு குழந்தை மேலும் ஒருத்தங்க மேலே வந்து இச்சை வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறான். அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போன மாதம் 6 வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த வழக்கை கூட எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில். அந்த லோக்கல் டிஎஸ்பி வந்து கூப்பிட்டு மிரட்டுறாரு. உனக்கு எதுக்கு இந்த வேலை, கேஸை வாபஸ் வாங்கிட்டு போனால் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயை வந்து மிரட்டுறாங்க. ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதற்கு நீதி இந்த ஊரில் எனக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு விரக்தியில் வந்து ஏதோ தவறான முடிவு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இதில் வந்து திமுக காரணம், இல்லை போலீஸ் காரணம், இல்லை வந்து அதிமுக காரணம், பாஜக காரணம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இங்கே ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நான் இந்த கட்சிக்காரன், நான் எந்த ஸ்டேஷன் போயினாலும் என் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நான் பேசட்டுமா அவர்கிட்ட, நான் பேசட்டுமா இவர்கிட்டன்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட டேக்கை யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்களா? இது திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, பாஜகவில் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது. அப்படி யூஸ் பண்ணுறவனுடைய அந்த தைரியம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த எந்த கட்சியும் அதை கண்டிக்கிறதே கிடையாது. அவனுங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. என் கட்சிக்காரன் தப்பே செஞ்சுருந்தாலும் அவனை பாதுகாக்கணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த தவறுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்குறேன். இதே நபர் இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், உதயநிதி அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், பல காவல்துறை அதிகாரிகளுடைய நம்பர் வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்ககிட்ட வந்து மாட்டுறீங்க, உங்ககிட்ட வந்து கத்தியை காட்டி ஏதோ செயின் எடுக்கிறான், ஏதோ பண்ணுறான். நீங்கள் வந்து இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்பர் என்கிட்ட இருக்குது பேசுகிறேன் அப்படின்னு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்பர் காட்டுறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயம் வரமா வராதா? எங்கே போனாலும் நடக்காது, சரி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு. இதே ஒரு கையேறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால், அவங்க எந்த ஒரு ஆணையாக இருந்தாலும் அதுக்கு வந்து இணங்குறதுக்கு தான் பயப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு சூழ்நிலையில் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை பயன்படுத்தி தன்னுடைய இச்சையை வந்து அங்கே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான் இல்லையா? அதனுடைய மனப்பான்மையுடைய ஆரம்ப புள்ளியாக தான் இந்த கட்சிகளுடைய அந்த ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறானுங்கன்றது. ஸோ என்னுடைய கட்சி பேரையோ என்னுடைய பேரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தி தவறு செஞ்ச எவனா ஒருத்தன் ஸ்டேஷனில் வந்து பேசுகிறான் அப்படின்னா அவங்கள முதல்ல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த தலைவருக்கும் இன்றைக்கி இல்லை. இது வந்து நான் திமுகவுக்கு நான் பிராண்ட் பண்ணல, பிஜேபிக்கு பிராண்ட் பண்ணல, எல்லா கட்சியினரும் அந்த தலைவர்கள் எங்கள் கட்சி பேரே ஒருத்தன் போஸ்டிங் போட்டு வந்து இந்த தவறு நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு போய் வேறு யாரும் வக்காலத்துக்கு நிற்காதீங்கன்றேன். அது நிறுத்தினாலே இங்கே நின்றோம். காவல்துறை அதிகாரிகள், நீ எங்கே போனாலும் காவல்துறைக்குன்னு ஒரு லாபி இருக்குது, எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து காவல்துறையில் நடக்கக்கூடிய ஒரு அராஜகத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் களையப்பட்டாலே காவல்துறையில் சீரமைப்பு, மறுசீரமைப்பு கண்டிப்பாக தேவை. உளவியல் ரீதியாக அவங்களுக்கு பல ப்ரெஷர்கள் இருக்குது. உண்மையிலேயே அவங்க பல இன்னல்களை தாண்டி தான் வராங்க. நான் எல்லா காவல்துறையினரையும் சொல்ல, சில காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, இந்த அதிகார ஒரு புத்தி இருக்கு இல்லைங்களா, இதனால தான் இவ்வளோ தவறுகள் நடக்குது. அரக்கோணத்தில் இன்று வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு 1 மாதம் ஆகுது. அந்த தாயையும் பெண்ணையும் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க.
இந்த ஒரு நீதி கிடைக்காது எனக்கு இந்த ஊரில் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிருபர்கிட்ட போய் நின்று அந்த நிருபர் செய்தி ஆக்குனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்ஐயை வந்து சஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதே நிருபரை ஃபோன் பண்ணி மிரட்டக்கூடிய வேலையை வந்து அந்த ஊர் காவல்துறை இப்போ பண்ணுது. ஸோ இந்த மனப்பான்மை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? யார் மேலே குறைன்னு சொல்லுவீங்க? ஸோ இங்கே சிஸ்டமில் இவங்க எல்லாருக்குமான ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? தன்னை தாண்டி ஒருத்தர் வந்து என் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது, என்னை யாரும் தொட முடியாது அப்படின்ற ஒரு ஒரு மனப்பான்மை, அதை உடைக்கணுன்றது தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஒரு ரிப்போர்ட் ஒன்று எல்லா தரப்புலேருந்து எடுக்கப்படுறாங்க. திமுக சைட்லேருந்து எடுக்கிறாங்க, அதிமுக தரப்புலேருந்து எடுக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளேயே எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஸோ இப்போ வந்து மக்களுடைய மைண்ட் செட்டை வந்து ஒரு மாதிரி செட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த சர்வேன்றது வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஊடகங்களோ இல்லை வந்து கல்லூரி யூனிவர்சிட்டி சேர்ந்த சில மாணவர் இயக்கங்களோ வந்து நடத்துவாங்க. வழக்கமாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்போ நடத்துவாங்கன்னா, தேர்தலுக்கு ஒரு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நடத்துவாங்க. அதை நடத்துறது எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இத்தனை லட்சம் பேர்கிட்ட நம்ம பேசணும், அவங்கக்கிட்ட பேசுனதுலேருந்து அவங்ககிட்ட கேட்ட கேள்விகள் வந்து இத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லி இந்தந்த கேள்விகளுக்கு இந்தந்த பதில் வந்தது, ஸோ இவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி சில சர்வேஸ்லாம் நடக்கும். ஸோ யார் வெற்றி பெறுவா, இந்த கூட்டணி வெற்றி பெறுமா, ஏன்னா இதெல்லாம் கூட்டணி ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் சில சர்வேஸ் நடத்துவாங்க. எந்த கூட்டணி இப்போ பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து பிரதானமான கேள்வியை வச்சு அதில் வந்து சர்வேஸ் வெளியிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சர்வே எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் தான் இன்னும் வெற்றி கூட்டணியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறதுக்கு. அது வந்து இருக்கோ இல்லையோ எல்லாரும் ஒரு மீடியா வச்சுருக்காங்க, அந்த மீடியாவில் அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மையை மக்கள்கிட்ட கொடுக்கணும். மக்களுடைய மனப்பான்மை பெரும்பான்மையாக வெற்றி பெறவங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும். நான் கட்டுற பந்தயம் வந்து ஜெயிக்கிற குதியை மேலே கட்டணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்கும். நான் ஓட்டு போகிறவன் ஜெயிக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை, ஜெயிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் நான் ஓட்டு போகிறவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலை இருக்குது. அதை செட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த சர்வே இந்த ட்ராமாலாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சில ஊடகங்களும் இப்போ வந்து சர்வேஸ் எடுக்கிறாங்க. அவங்களுடைய சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு, அப்புறம் ஏதாவது இன்டீரியரான ஒரு ஒரு பப்ளிக்கிட்ட இருந்து போயிட்டு அங்கேருந்து சர்வே எடுக்கிறோம். இவங்க எடுக்கிறதெல்லாம் எங்கே எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்காது. ஸோ அந்த சர்வேஸ்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதில் வந்து விஜய் அவர்களுக்கோ இல்லை வந்து அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அதிக பர்சன்டேஜ் வந்துருச்சு, அதனால் வந்து அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்கன்றது ஒன்றும் இல்லை. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷத்தில் எது வேணாலும் நடக்கலாம், கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதுக்கான தருணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சில அரசியல் விமர்சகர்கள் த்ரிஷா விஜயை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். இவங்க பேசுகிறதுலாம் வந்து ஒரு அரசியல் விமர்சகன்ற பேரில் இவங்க வேறு ஏதோ பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அரசியல் விமர்சகர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் நிலைப்பாட்டில் இந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, மக்களை எப்படி அணுகிறாரு, மக்கள்கிட்ட என்னென்ன திட்டங்கள் பேசுகிறாரு, அவர் கொள்கை என்ன வச்சுருக்காரு, இதை தான் பேசணும். இதை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து நோண்டணும் அப்படின்னா யாருமே இங்கே யோக்கியம் கிடையாது. 100% யாருமே நான் யோக்கியன், நான் ராமன் யாருமே சொல்லிக்க முடியாது. ஸோ அப்படி வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் விமர்சனம் செய்கிறவங்களுக்கு அரசியல் விமர்சனன்ற டேக் தேவையில்லை. அவங்க வேறு ஏதாவது டேக் வச்சுட்டு அவங்க பேசலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.